ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள். அதை பயிற்சி 1.2ல் பல்வகை திறனி பயிற்சி கணக்குகளில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சங்கரி 1/2 மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் 3/4 மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். 1 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 120 எனில் அவர் வாங்கிய துணியின் விலை என்னன்னு கேட்குறேன். அப்போ இது ரெண்டு நம்ம கூட்டிட்டு அதால் இது நம்ம பெருகணும். அப்போ தான் வாங்கிய துணியின் விலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது இதை எடுத்து எழுதுங்க. சங்கரி பாவாடை தைக்க வாங்கிய துணியின் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர். இப்போ 1/2 மீட்டர். அதுக்கப்புறம் இது சட்டை. அப்போது சங்கரி சட்டை தைக்க வாங்கிய துணியின் அளவு இது பார்த்திங்கன்னா 3/4 மீட்டர். அப்போது இது மொத்தமாக நம்ம கூட்டினோம். அப்போது சங்கரி வாங்கிய மொத்த துணியின் அளவு இது ரெண்டு கூட்டினோம். அப்போ 1/2 கூட்டல் 3/4 இது மீட்டரில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எப்படி எழுதலாம்? இங்கே நடுவில் கூட்டல் இருக்கிறது தானே அர்த்தம். அப்போ எப்படி எழுதலாம்? 2 கூட்டல் 1/2 இந்த கூட்டல் நடு கூட்டல், அதுக்கப்புறம் 1 கூட்டல் 3/4 இது மீட்டரில் வரும். அப்போ பாருங்கள், முழு எண்ணாக கூட்டலாம். அதுக்கப்புறம் பின்ன எண்ணாக கூட்டலாம். அப்போது 2 கூட்டல் 1 இது நடு கூட்டலில் வரும். இது 1/2 கூட்டல் 3/4 இது மீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 3 கூட்டல். அப்போ பாருங்கள், இது கீழே பாருங்கள் சமான பின்னமாக மாற்றணும். கீழே ஒரே நம்பர் வரும். அப்போ 4 வர்றதுக்கு இது 2ஆல் மேலேயும் கீழே பெருகணும். அப்போ பெருக்குனிங்கன்னா 2/4 கூட்டல் இது 3/4 அப்படியே வரும். அப்போது இங்கே மீட்டருன்னு வரும். அப்போது 3 கூட்டல் இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ? 4 2 கூட்டல் 3 இப்படி கூட்டலாம். ஏன்னா கீழே ஒரே நம்பர் இருக்கிறதுனால ஒரு முறை போட்டிங்கன்னா மேலே இருக்குது அப்படியே கூட்டிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பாருங்கள், 3 கூட்டல் 5/4 மீட்டர். அப்போ பாருங்கள், இது 5 4ஆல் வகுக்கலாம். ஒரு நாள் 4ன்னு வரும், மீதி 1 வருதுங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலான்னா முழு எண் 1ங்களா, 1/4ன்னு வரும். அப்போ மீட்டர். அப்போது இங்கே கூட்டல் இருக்கிறதா அர்த்தமா இதுக்கு? அப்போது 3 கூட்டல் 1 கூட்டல் 1/4 மீட்டர். அப்போ இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ? 3 1 கூட்டினிங்கன்னா 4 கூட்டல் 1/4 மீட்டர். அப்போது இது பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதலாமா? 4 1/4 மீட்டர். அப்போ மொத்த துணியின் விலை பார்த்திங்கன்னா 4 1/4 மீட்டர். அப்போ இது எப்படி எழுதலான்னா தகா பின்னமாக நம்ம மாற்றினீங்கன்னா இது பெருக்கணும். அப்போ 4 பெருக்கல் 4 கூட்டல் 1/4. அப்போது பாருங்கள், 4 4 16 கூட்டல் 1/4 மீட்டர். அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 17/4 மீட்டர். அப்போது இது கண்டுபிடிச்சிட்டோமா? 14/4 மீட்டர். மொத்த துணி மீட்டர் பார்த்திங்கன்னா 17/4 மீட்டர். அப்போது 1 மீட்டர் துணியின் விலை பார்த்திங்கன்னா கொஷினில் 120 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம இதோட துணியின் விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தேர்ஃபோர் 17/4 மீட்டர்
துணியின் விலை இஸ் ஈக்குவல் டு 17/4. இது பெருக்கிடணும் 120. அப்போ பெருக்குனிங்கன்னா பாருங்கள், ஒரு நாள் 4, 3 நாள் 12, இந்த 0 அப்படியே வரும். அப்போ 30 முறை 4 வரும். அப்போது 17 பெருக்கல் 30. அப்போ 17 பெருக்கல் 30 பெருக்குனிங்கன்னா 510. அப்போது therefore சங்கரி வாங்கிய துணியின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 510 ரூபா. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அது ஃபஸ்ட்டு என்னென்னா துணி எவ்வளோ வாங்கினாங்க அது கூட்டிட்டு அது கூட்டிடணும். அப்போ கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது தகா பின்னமாக நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி வரும். பின்னத்தில் நீங்கள் மாற்றிட்டு அதால் நீங்கள் 120 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இந்த மாதிரி தான் போடணும் இந்த சம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். ஒருவர் தன் அலுவலகத்திலிருந்து 5/3/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் வீட்டிற்கு நடந்து செல்ல விரும்பினார். அவர் 1/2 கிலோமீட்டர் கடந்த பின்னர் அவரது வீட்டை அடைய எவ்வளவு தொலைவு நடந்து செல்ல வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ மொத்தமாக இருக்கிறது இவ்வளோ, அதில் இவ்வளோ நடந்துட்டாங்க, மீதி எவ்வளோ நடக்கும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து இது நம்ம கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதலாம். கொஷினில் என்ன கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு, இது அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு தொலைவுங்களா. அப்போது அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் இடையேயான தொலைவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மொத்தமாக 5/3/4 கிலோமீட்டர். அவங்க நடந்தது எவ்வளோ இது. அப்போது கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 1/2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போது நம்ம மீதி எவ்வளோ நடக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அப்போது therefore கடக்க வேண்டிய தொலைவு இஸ் ஈக்குவல் டு இது 2 கழிச்சிடணும். அப்போ 5/3/4 கழித்தல் 1/2 இது கிலோமீட்டர். பாருங்கள், இதுனா இதுக்கு நடுவில் கூட்டல் இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம கூட்டல் போட்டு எழுதலாம். 5 கூட்டல் 3/4 இது கழித்தலில் இருக்கும். 2 கூட்டல் 1/2 கிலோமீட்டர். அப்போ பாருங்கள், ரெண்டுத்தில் முழு எண்கள் இருக்குதுங்களா. முழு எண் பின்ன எண் கழிக்கலாம். அப்போது 5 கழித்தல் 2 இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா கூட்டல் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கூட்டல் இருக்குதுங்களா, அதனால இந்த கூட்டல் இங்கே வந்துடும். இந்த கழித்தல் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் 3 4/4 கழித்தல் 1/2 கிலோமீட்டர். அப்போ இது கழிச்சிங்கன்னா பாருங்கள், 5ல் 2 போச்சுன்னா 3 கூட்டல் இது பாருங்கள் பின்னத்தில் இருக்குதுங்களா, இங்கே கீழே 4 வரணும். அப்போ தானே அப்படியே டைரெக்டாக கழிக்க முடியும். அப்போது இது கழிச்சிங்கன்னா இது 4ஆக மாற்றணும். அப்போ மேலேயும் கீழே 2ஆல் பெருகணும். அப்போ பாருங்கள் 3/4 கழித்தல் 2/4ன்னு வரும். அப்போ பாருங்கள், இது கீழே 4 போட்டு இதுலேருந்து இதை நம்ம அப்படியே கழிச்சிடலாம். 3 கூட்டல் 3 கழித்தல் 2/4 இது கிலோமீட்டரில் வரும். அப்போது 3 கூட்டல் இது கழிச்சிங்கன்னா எவ்வளோ 1/4 கிலோமீட்டர். அப்போ இது எப்படி அதெல்லாம் 3 1/4 கிலோமீட்டர். அப்போது therefore கடக்க வேண்டிய தொலைவு இஸ் ஈக்குவல் டு 3 1/4 கிலோமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.